ஹார்ட் பீட்ஸ் லைக் வாஸ் அ வெரி என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப குட்டியான ஒரு கேரக்டர்ஸ். இப்போ அந்த சீசன்ல என்னோட கேரக்டர் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் அதை பத்தியே திருப்பியும் வந்து கேக்குறாங்க. எப்ப நீங்க வருவீங்கன்னா சொன்னேன் இனிமே போய் அதான் நம்ம இருக்க போற டைம்ல நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கணும். ஸோ அபவுட் விக்ராந்த் சார், அவர் வந்து அவரோட பேஷனே வந்து ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படிங்கறதா. இப்போ கூட ரீசெண்டா CCL 140 ஆமா ஆமா சூப்பரா விளையாடுவாரு. இனிஷியல் அந்த மேட்ச் எல்லாம் அலுமினை மேட்ச் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது சம் ஆஃப் தெம் வேர் ஸ்ட்ரகிளிங் எப்படி ஹிட் பண்ணும் அப்படின்னு எல்லாம் தெரியும் போது கடைசியில இவரே களத்துல இறங்கி இவரே இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு பார்த்தா இங்க ஒரு டைரக்டர் அங்க ஒரு டைரக்டர். புத்துநகர் கிரிக்கெட் அகாடமியோட கோச் ரங்கன். நான் வந்து ஸ்டேஜ்ல நின்று நான் வந்து ஒரு பெர்ஃபார்மர், ஃபுல் டான்ஸ் அண்ட் மியூசிக் அந்த மாதிரி இருக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இருப்பான். ஹி வாஸ் டு பி a star. பார்த்த இடத்துல அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்க்கு நான் பர்சனலா இன்டர்வியூ பண்ணிருந்தேன். அவ்வளவு சூப்பரா இருந்தது. கெமிஸ்ட்ரியுமே வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது. ப்ரோ அம்மா அப்பா பார்த்தாங்க இருந்தது அப்படின்னு. ரஜினி சார் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு ஒரு ஒரு சாங் ஒன்று போட்டு தைரியமா பேசலாம் மேம். ப்ரோவா பேசுறாரு இன்டர்வியூல. எனக்கு புரியுது. அது பேசாம இருக்குது பெட்டர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் செந்து மேம். வணக்கம். ஸோ ஹாப்பி காலேஜில் வந்து மீட் பண்ணுறதுல பிரின்சிபல் ருக்மினி அப்படின்னு தான் வந்து சொல்லலையா மேம்? ஆமா நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு LBW? சூப்பரா போயிட்டு இருக்கு. லைக் ஒரு ஃபன் அட்மாஸ்பியர், நிறைய யங்ஸ்டர்ஸ், அதுல நடுவுல கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரிக்ட்டா அப்படி நடிக்க வேண்டியது. ரங்காவை பத்தி தெரிஞ்ச ஒரே பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ரங்கனை பத்தி. ஆமா ஆமா ரங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மினி. சூப்பர். ஹார்ட் பீட் ஒரு ஹியூஜான சக்சஸ். எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒரு ரிசீவிங் கிடைச்சது. அதை தொடர்ந்து இப்போ LBW ஃபயர் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா பூம் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு ஹாப்பி ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த ஒர்க்ஸ் எல்லாமே வந்து மக்கள் கிட்ட ஒரு பாசிட்டிவா ரீச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல. தட் இஸ் எப்பவுமே ஆர்டிஸ்ட் வந்து நம்ம மக்கள் நிறைய நம்ம பண்ற ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஹார்ட் பீட்ஸ் லைக் வாஸ் அ வெரி என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப குட்டியான ஒரு கேரக்டர்ஸ். பட் அது வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து மக்கள் வந்து அதை பத்தி பேசினாங்க, இன்னும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சீசன்ல என்னோட கேரக்டர் முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் அதை பத்தியே திருப்பியும் வந்து கேக்குறாங்க. எப்ப நீங்க வருவீங்கன்னா சொன்னேன் இனிமே போய் அதான் நம்ம. பட் அப்படி இருக்கும்போது அகெயின் ஜியோலே இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து நல்ல கேரக்டர், அது ஃபுல் வர மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஏன்னா ஹார்ட் பீட்ஸுக்கு பண்ணல என்டையர்லி கான்ட்ராஸ்டாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு. அண்ட் இட்ஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். வந்து கொஞ்சம் சீனியர் மெச்சோர்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப அது வெளியில் காட்டிக்காம அந்த ஒரு ரொம்ப பேஷனேட் டுவர்ட்ஸ் கிரிக்கெட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் விக்ராந்த் சாரோட சேர்ந்து நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் அண்ட் இந்த யங்ஸ்டர்ஸோட. ஸோ ஒரு அட்மாஸ்பியரே வேற மாதிரி இருக்கும், கலகலன்னு. சூப்பர். எனக்கு அந்த யங்ஸ்டர்னு சொல்லும்போது பசங்க ஒரு மாதிரி சுட்டியா நாட்டி அடிச்சுட்டு அங்கங்க சுத்திட்டு இருப்பாங்க. அதை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டை பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்கும் அந்த பசங்க கூட எல்லாம்? இது கிரிக்கெட் பேஸ்ட் இல்லையா, அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்லயே நாங்க எல்லாருமே நல்லா வேல் கஞ்சு எல்லாம் பீச்ல ஷூட் பண்றோம். ஆமா அதுவும் மேல இன்ஃபேக்ட் ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ எல்லாருமே நல்லா அப்படியே டேன் ஆகி ஒரு 1 month அப்படியே வெளியில இருந்தது. ஸோ அப்பப்போ அந்த மேட்ச் சீன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக பண்ணுறதுன்றதுனால எல்லாருமே விளையாடிட்டே இருப்பாங்க, அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஷார்ட்டுக்கு நடுவில் எல்லாரும். நான் வந்து ஆக்டிவ்லி நான் விளையாடுறது இல்லை, அதனால நான் கொஞ்சம் தப்பிச்சு ஒதுங்கி இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஒன்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆமாம் ஒன்லி இன்ஸ்ட்ரக்ஷன். சூப்பர். ஸோ அபவுட் விக்ராந்த் சார், அவர் வந்து அவரோட பேஷனே வந்து ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படிங்கிறதா. கரெக்ட். ஸோ அவர் அப்புறம் வந்தது தான் ஆக்டிங் ஃபீல்டு. ஸோ இப்போ கூட ரீசெண்டா CCL 140 சூப்பரா விளையாடுவாரு. ஸோ இந்த இனிஷியல் அந்த மேட்ச் எல்லாம் அலுமினை மேட்ச் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்து சம் ஆஃப் தெம் வேர் ஸ்ட்ரகிளிங் எப்படி ஷாட் எப்படி ஹிட் பண்ணும் அப்படின்னு எல்லாம் தெரியும் போது கடைசியில இவரே களத்துல இறங்கி இவரே இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவரே த்ரோ பண்ணி இப்படி ஹிட் பண்ணுங்க, அப்படி ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா இங்க ஒரு டைரக்டர் அங்க ஒரு டைரக்டர். ஸோ அவருக்கு வந்து அந்த பேஷன்னா அவர் எடுத்து அது பண்ணும்போது அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் நைஸ் டு வாட்ச் என்டையர்லி. அது ஒரு ஆக்டரா தனியாக நிற்காம ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த பேஷனோட வந்து இன்வால்வ் ஆகி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு அவ்வளோ யூஸ் பண்ணாத ஒரு இது இல்லை அட்மாஸ்பியர். யூஷுவல் சீரியஸ்லன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சீக்வன்ஸ் கூட. இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம
மற்ற ட்ராமாஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது வீட்டுக்குள்ளேயே நம்ம டயலாக்ஸ் பேசி இமோஷனலாக ரியாக்ட் பண்ணி முடிச்சிடலாம், அப்படின்னு yes. இருக்கும். பட் இது அந்த கேமோட அந்த ஸ்போர்ட்டோட பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இன்னும் அந்த கொஞ்சம் எமோஷனலை கஷ்டம். கரெக்டாக நம்ம இது பண்ணி ஆமா, காமிக்கிற மாதிரி டெக்னிக் ஆல்சோ ஷுட் பி கரெக்ட் இல்லை. கரெக்ட், வெரி ட்ரூ. ஸோ அந்த மாதிரியும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். கிரேட் மேம், சூப்பர். அண்ட் உங்களை பற்றி நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம், சின்ன திரையில் பார்த்துருக்கோம், பெரிய திரையில் பார்த்துருக்கோம், இப்போது கையில் இருக்கக்கூடிய மொபைலில் வெப் சீரிஸாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட ஜேர்னி எப்படி மேம் இருக்குது? த்ரூ அவுட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. அந்த அதை அதுக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய நீங்கள் லவ் பற்றி சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலி நான் த்ரூ அவுட்டாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ டோன்ட் எக்ஸ்டென்சிவ்லி டூ பேக் டு பேக் ப்ராஜெக்ட்ஸ் அட் சேம் நிறைய பேருக்கே தெரியும் ஏன் நீங்கள் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் கேட்பாங்க. ஸோ ஐ டேக் அ பிரேக் அண்ட் தென் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் வரும்போது எடுப்பேன், அந்த மாதிரி தான். ஸோ அது ஹார்ட் பீட்ஸ் முன்னாடி ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் விஜய் டிவியில், கிழக்கு வாசல். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஒரு பிரேக் எடுத்துட்டு தான் அடுத்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணேன். ஐ மீன் தென் அகெயின் அந்த ஹார்ட் பீட்ஸோட அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு தான் இது. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒரு கண்டினியூஸ்லி பேக் டு பேக் நான் எப்போவுமே ஒர்க் பண்ணுறது இல்லை. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணுவேன். ஸோ அது அமையும் போது அண்ட் தென் நிறைய பேருக்கு தெரியும் டான்ஸ்லேயும் ப்ரொஃபஷனல் டான்ஸர் அண்ட் ஆல்சோ டீச்சர். ஸோ இங்கே ருக்மிணி மேம் மாதிரி எனக்கும் ஒரு ரியல் டீச்சர். ஆமாம், கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சரா மேம்? கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான், கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லைனாலும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். எஸ், அப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தா பசங்களுக்கு ஆமா கேட்பாங்க, ஆமா, இல்ல தலைமையில ஏறி உட்காந்துக்குவாங்க. அப்படி இல்ல, நம்ம அதுக்கு ஒரு கமிட்மெண்டோட நம்ம பண்ணணும் இல்ல. கரெக்ட் கரெக்ட். அண்ட் கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம்னு வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபர்மா. இப்போ ஸ்போர்ட்ஸ்ல நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும், அதே மாதிரி கிளாசிக்கல்லையும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ரெகுலாரிட்டி இருக்கணும் ப்ராக்டிஸுக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். அபவுட் ஷாம் சார் எப்படி மேம் இருக்காங்க? he is fine, he is என்ன சொல்றாங்க? ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க? my son is also into music production. அதனால எப்படி தெரியாம இருக்கும், ரீசன்ட் டைம்ஸ்ல அவர்தான ஒரு நெருப்பு கொடுத்து விட்டு போயிட்டாரு. ஸோ மூணு பேருமே அவங்கவுங்க ப்ராஜெக்ட்ஸில் பிஸி. அவர் ஷாம் இஸ் இன்டு பிஸ்னஸ் டோட்டலி. பட் ஆனால் மூணு பேரும் உட்காந்து ஓகே இந்த ப்ராஜெக்ட் அது இந்த ரீல்ஸ் பார்க்குறது எல்லாமே நீங்க மூணு பேர் சேர்ந்து ரீல்ஸ் பண்றது அதுவும் நாங்க பார்க்குறோம். ஆமாம், அது வந்து கொஞ்சம் அப்போ போதா மூணு பேரும் சேர்ந்து ஒரே வேவ் லெங்க்ல வரணும்ல. கரெக்ட். ஆமா, பிசினஸ், நீங்க ஒரு ஆக்டிங் கரியர், ப்ரோ வந்து ஒரு மியூசிக் கரியர். சூப்பர். ஸோ உட்காந்துட்டு ஓகே இந்த ப்ராஜெக்டை பற்றி அப்படி விமர்சனம் பண்ணுறது, இப்படி பண்ணியிருந்துருக்கலாம், அதெல்லாம் நடக்கும் வீட்டில் மியூச்சுவலி இருக்கும்ல. ஆமாம் ஆமாம், ஆப்வியஸ்லி. சூப்பர். தேஜஸ் ப்ரோவுக்கு வந்துடலாம். ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருக்கும். ஏன்னா இப்போ ரஜினி சார் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு ஒரு ஒரு சாங் ஒன்று போட்டு தைரியமாக பேசலாம் மேம். ப்ரோவை பேசுனார் இன்டர்வியூவில், எனக்கு புரியுது. எல்லாம் ப்ரோவுமே அப்படியே ஹெசிடேட் ஆகிட்டே இருந்தார். அது பேசாமல் இருக்குது பெட்டர். ப்ரோவுமே அதான் சொன்னார், ப்ரோ கொஞ்சமாக பேசிக்குவோம் ப்ரோ. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? லைக் ரெட்ரோவில் வந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க, சூர்யா சாருக்கும் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அவனா எடுத்து கண்டுபிடிச்ச ஒரு பேஷன், அந்த பேஷனாக டெவலப் ஆகி ஒரு ஹாபி மாதிரி பண்ணிட்டு இருந்தார். இப்போ அது கொஞ்சம் சீரியஸாகவே போகிறது, கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே வருது. ஸோ another important thing is like எங்களோட பெரிய பேக்கப் இல்லாம தான் போயிட்டு இருக்கான். ஸோ he is finding his own resources. கத்துக்கிறதும் அவனா தான் தனியா பண்ணிட்டு இருக்கான். அண்ட் லக்கிலி he went into the right hands. இப்போ சந்தோஷ் நாராயண் சாரோட ஒரு மென்டர்ஷிப்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 years-ஆ சாரோட ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அவரை பத்தி சொல்லணும்னா he is absolutely taking care of him, like அவங்க ஃபேமிலிலேயே ஒரு குழந்தை மாதிரி தான். அவங்க குழந்தைய நானே பாத்துக்கிறேன், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு. வெரி நைஸ். அது மாதிரி அவங்க ஃபேமிலி எல்லாமே நாங்க இன்ட்ராக்ட் பண்ணும் போதெல்லாம் we are very happy that he is at the right spot. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். And because Tejas is only 19 now, he is just starting his career. அப்போ the way he interacts with people எல்லாமே அவர் வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கணும், நிறைய கற்றுக்கணும். அண்ட் he should be also taken care by everybody around him. ஸோ அது வந்து so far கடவுளோட அருளால எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு. I'm really happy about it. டான்ஸ் பண்றாங்க, ஆக்ட் பண்றாங்க, மியூசிக் ப்ரொடியூஸ் பண்றாங்க, லிரிக்ஸ் எழுதுறாங்க, A to Z நிறைய மல்டிபிள் டேலண்ட்டை கூட வச்சிருக்காங்க. நீங்க as a parents-ஆ லைக் என்ன நீங்கள் ஒரு அட்வைஸாக கொடுப்பீங்க? ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி அதில் கான்சிஸ்டண்ட்டாக போங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பீங்களா, இல்லை எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேரண்ட்? இப்போ அதுதான் சொன்னேன் நான்,
he's only 19, but இன்னொரு 2 yearsல might be he should find something that he is like really இதுதான். into தான் இதுதான் என்னோட பாத் அப்படின்னு. பிகாஸ் எல்லா கிட்ஸும் இந்த ஒரு ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தானே இருக்காங்க. Correct, நம்மளுக்கு ஒரு டிகிரி முடிக்கிற வரைக்கும் we won't know எக்ஸாக்ட்லி நம்ம என்ன ப்ரொஃபஷன்ல போறோம் அப்படின்றது. இப்போல்லாம் கொஞ்சம் இன்னும் தெளிவாயிட்டாங்க. இவருக்கு வந்து ஆர்ட் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஓவர் அண்ட் ஆல். ஸோ பர்ஃபார்மர் ஆகணும், நான் வந்து ஸ்டேஜில் நின்று நான் வந்து ஒரு பர்ஃபார்மர், ஃபுல் டான்ஸ் அண்ட் மியூசிக் அந்த மாதிரி இருக்கணும்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு இருப்பான். ஓகே. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு பி சீன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். அந்த மாதிரி ஹி வாண்ட்ஸ் டு பி a ஸ்டார். சூப்பர். அதுக்கான எல்லாமே இருக்கு மேம். பாரதியார் சொல்லுவாங்க, கேட்கும்போது காளி கிட்ட கேட்கும்போது பெருசா கேட்கணும் அந்த மாதிரி. ஸோ வந்து ஆசைப்படும் போது நிறைய பெருசா ஆசைப்படணும் அப்படின்னு. தப்பு கிடையாது, உண்மையில ஒன்றும் தப்பு கிடையாது. ப்ரோவோட பெர்ஃபார்மன்ஸுமே ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த பார்த்த இடத்துல அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்க்கு நான் பர்சனலா இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அவ்வளவு சூப்பரா இருந்தது. கெமிஸ்ட்ரியுமே வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது. ப்ரோ அம்மா அப்பா பார்த்தாங்களா இருந்தது அப்படிங்கிற நல்லா இருக்கே ப்ரோ. சூப்பர் டான்ஸ், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பிரஷனும் சரி பயங்கரமா வந்து இருக்கு. தேங்க் யூ. தேங்க்ஸ் டு. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. என்ஜாய் பண்றோம் நாங்க. கிரேட் மேம். ஸோ உங்களையும் நிறைய நாங்க ஸ்க்ரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இப்போ LBWலயும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எல்லாருக்கும் வேணும். LBWக்கும் வேணும், LBWட ஃபுல் டீமுக்கும் வேணும், எனக்கும் வேணும், என் பையனுக்கும் வேணும். ஸோ எஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச் ருக்மிணி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.